சகோதர சகோதரிகளே, இன்று விசா இல்லாமலே பைசா செலவு செய்யாமலே ஜப்பானை நாம் சுற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆகையால் ஜப்பான் டோக்கியோக்கு செல்வோம். சுற்றி பார்க்க தயாராகுங்கள். சூக்ஷ்ம விதியோடு மிக நிறைய அனுபவங்களால் என்று நிறைப்பார்கள் நம்முடைய தீதி. நீண்ட நாட்களாக நாம் காத்திருக்கின்றோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை மிகவும் வரவேற்கின்றோம். அதற்குள் நீங்கள் ஆரம்பிக்கலாம் தீதி. ஓம் சாந்தி. நீங்கள் அனைவரும் மிகவும் சக்திசாலியானவர்கள், பவர்ஃபுல்லானவர்கள். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உள்நாடு வெளிநாட்டுல அனைத்து சகோதர சகோதரிகளும் நிறைய 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 ரிஃப்ரெஷ் அடைவதற்கான வாய்ப்புகளை அடைந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இது மிக நல்ல ஐடியாவாகும். ஆகையால் நான் புரிந்திருக்கின்றேன், இது பாபா டெக்னாலஜியினுடைய உதவி செய்திருக்கின்றார். எப்படி நாம் பிராமணர்கள் தங்களுக்குள் சந்திக்கலாம் என்பதை. மதுபன் போக முடியாது, இப்பொழுது சென்டருக்கு வந்துட்டு நாம டிராவல் பண்ண முடியாது, இருந்தாலும் நாம் அனைவரும் சந்திக்கலாம். ஆகையால் இந்த சந்திப்பும் கூட மிக மிக நல்லது. உங்கள் அனைவருக்குமே தினமும் பிடித்திருக்கிறதா இல்லையா? ஆமாம். ஆகையால் நான் பரோடா சென்று இருக்கின்றேன். ஆமாம், அது மிக 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 வருடங்களுக்கு முதலில் ஒரு தடவை குமாரக்கா தாதியுடன் சென்று இருக்கின்றேன். ஒரு முறை அதற்கு முன்பாக, நீண்ட காலம் முன்பாக டாக்டர் ஜெயன் சம்பா சகோதரிகள் அவர்களிடத்திலும் சென்றிருந்தேன். மூன்றாவதா ஆக்சுவலி இப்பொழுது நான் பிப்ரவரி மாதம் அங்கு இருந்தேன், வேறொரு சென்டரில் சில வேலைகளினால் சென்றிருந்தேன். எனவே பரோடா மிகவும் அழகான இடம், நகரமாகும். ஆகையால் இன்று நான் உங்களை ஜப்பானை சுற்றி காட்டுகின்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலி ஜப்பானுடைய சேவை தாதிஜி ஆரம்பம் செய்தார்கள், அனந்த கிஷோர் தாதா ஆரம்பம் செய்தார்கள், ரத்தன் மோகினி தாதி ஆரம்பம். நீங்கள் அனைவரும் இந்த ஹிஸ்டரி புக் படித்திருக்கிறீங்க, அதுல கேள்விப்பட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். என்னவென்றால் 1954 அதில் ஒரு அமைப்பு இருக்கின்றது. 54 அது டோக்கியோவில் உள்ளது. அவர்கள் அமைதிக்காக அமைதி செய்தியை கொடுப்பதற்கு பிரம்மகுமாரிகளை அழைத்திருந்தார்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. தாதிஜி பிரம்மகுமாரிகளுக்கு சொல்லி இருந்தாங்க, டோக்கியோ வந்திருந்தாங்க. தாதி சொன்னார்கள், அந்த நேரம் ஒரு பேக்கரி பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. தாதிஜி பிரம்மா பாபாவிடம் சொன்னாங்க, பாபா சொன்னாங்க, குழந்தை ஜப்பான் போங்க, பாபாட்ட மெசேஜ் வாங்கிட்டு வாங்க. இப்ப டிக்கெட் எங்க இருந்து வாங்க முடியும்? பேக்கரி பார்ட்டாக உள்ளது. அப்ப பாபா ஒரு பிராமண குழந்தைக்கு, அந்த எந்த குழந்தைகள் ஜப்பான் போவாங்க பாபாவுடைய செய்தி கொடுப்பார்கள். அங்க மாநாடு உள்ளது, அமைதிக்கான சாந்திக்கான மாநாடு உள்ளது. அந்த பரிவார் ஒரு டிக்கெட் கொடுத்துட்டாங்க. பிறகு ஒருத்தவங்களுக்கு என்னன்னு 2 பேர் போக வேண்டியதா இருந்தது. பாபா சொன்னாங்க, பாருங்கள், அப்படி சேவை செய்யுங்க, டிராவல் ஏஜென்ட்டுக்கு ஒன்றுக்கு பதிலா 3 டிக்கெட் கொடுக்கட்டும் அவரு. பாருங்கள் பாபாவுடைய டச்சிங் எப்படி. அந்த டிராவல் ஏஜென்ட் 3 டிக்கெட் கொடுத்தார்கள். ஒரு டிக்கெட் பைசாவுக்கு 3 டிக்கெட் கொடுத்தார்கள். பாபா மிக அன்போடு, நீங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்திருக்கலாம், பின்னால அந்த போட்டோஸ் நான் போட்டிருந்தேன். நானு எப்பொழுது இதற்கான ஏற்பாடுகள் நடந்தது ஜப்பான் போவதற்கு, எவ்வளவு அழகாக பாபா மிக அன்போடு 2 தாதிகள், ஒரு தாதா, அப்ப தாதியுடைய வயது 32 வயது. ரத்தன் மோகினி தாதியும் கூட முழு யங் ஏஜ்ல இளைஞனாக இருந்தார்கள். அந்த நேரம் நம்ம அமைப்பினுடைய மதிப்பு எப்படி இருந்தது? அப்படியே அவங்க சென்று விட்டார்கள். 15 நாட்களுக்காக சென்றார்கள். ஆனால் அங்கு 1 வருடம் இருந்தார்கள். அப்ப தாதி ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. தாதி சொன்னார்கள், எப்பொழுது நாங்க அங்கு சென்றோம், நல்ல சொற்பொழிவு செய்தோம், மிக நல்ல சேவை நடந்தது.
அங்க வந்து மொழியினுடைய சிரமம் இருக்குது இல்லையா, மக்களும் வந்து புரிந்து கொண்டார்கள். 2.5 மைல் தூரம் வந்து நடந்து போவார்களாம் மக்கள். ஒரு கடைக்கும் வந்து செல்வார்களாம். அங்கு சென்று அவர்கள் அறிமுகம் கொடுப்பார்கள் பாபாவுடைய. ஒரு நாள் ஒரு கடைக்கு வந்து சென்றிருந்தார்கள். சொன்னார்கள், நாங்க உங்களுக்கு என்னங்க சேவை செய்யலாம் கேட்டாங்க. தாதி சொன்னார்கள், எங்களுக்கு இத்தனை 1000 கல்ப விருட்சத்தினுடைய படத்தை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுங்க. அவர்கள் வந்து அச்சடித்து கொடுத்தார்கள். அப்ப பிரம்மா பாபா வந்து புரிந்து கொண்டாங்க, தாதியினுடைய புத்தி எதுவோ அது தொலைநோக்காக உள்ளது. ஏனென்றால் அந்த நேரம் இவ்வளவு சென்டர்ஸ் கிடையாது, இவ்வளவு பிகே ஃபேமிலியும் கிடையாது. ஆனால் தாதியினுடைய புத்தி எல்லையற்றதாக இருந்தது. கொஞ்சம் நம்பரை பற்றி யோசிக்கல, தாதி எல்லையற்றதை நினைத்தாங்க, எதிர்காலத்தை நினைத்தார்கள், சேவை மிக அதிகமாகும். இவ்வாறாக அவர்கள் 1000கணக்கான படங்களை வந்து அங்கிருந்து அச்சடித்தார்கள். தாதி இந்த நல்ல விஷயம் சொன்னார்கள். ஜப்பானுடைய அந்த நேரம் அவர்களிடத்தில் பெக்கரி ரோல் இருந்தது, சாப்பிட எதுவுமே அங்கு கிடையாது. சாதம், ஜப்பான் பழம் ஒன்று, இதை மட்டுமே சாப்பிட்டார்கள். பிரம்மா பாபா சொன்னாங்க, குழந்தாய் பிரெட் சாப்பிட்டுக்குங்களே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பாபா நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல, இப்ப நான் எப்படி சாப்பிடுவேன்? இப்ப தாதி தன்னுடைய பாபா சொல்லப்பட்ட நியமங்கள் எதுவோ அதில் பக்காவாக இருந்தார்கள். பாபா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அன்பினுடைய கடிதம் எழுதினார் குழந்தைகளுக்கு, 2 தாதிகளுக்கும் அந்த தாதாவுக்கும். இந்த அன்பு கடிதம் தான் அவர்களுக்கு சாப்பாடு. தினமும் பாபா அதனை எழுதினார் அந்த மூவருக்குமே. தாதி சொல்லுவாங்க, எங்களுக்கு பாபா இவ்விதமாக அன்போடு தினமும் எழுதினார். அதுவே எங்களுக்கு எல்லாமுமாக இருந்தது, அனைத்துமாக இருந்தது. எதுவுமே இல்லாமலும் அனைத்துமாக இருந்தது. இவ்விதமாக 1954 தாதிகள் அனந்த கிஷோர் தாதா விதை போட்டார்கள். அங்கு பாபாவுடைய ஞானத்தினுடைய, அமைதியினுடைய, மனசா சேவையினுடைய விதை விதைத்து விட்டு வந்தார்கள். அதனுடைய பழங்கள் இப்போது வெளிப்படுகிறது. இப்படி விதைக்கிறோம்னா கொஞ்சம் காலம் ஆகும் இல்லையா பலன்கள் கொடுக்க. இப்பொழுது ஜப்பானில் நம்மிடத்தில் டோக்கியோவில் நம்ம சொந்த சென்டர் உள்ளது. ஹீரோஷிமாவிலும் நம்முடைய ஒரு சென்டர் உள்ளது, சென்டர் நடக்கிறது. ஹுக்கியுமாவிலும் சென்டர் நடக்கின்றது, கோபேவிலும் நடக்கின்றது. இவ்விதமாக 5 பெரிய சென்டர், 10 கீதா பாடசாலைகள் நடக்கின்றது. மெயின் வந்து விஷயம் மொழிதான். அங்கு அனைவருக்குமே இங்கிலீஷ் வருவது இல்லை. எனவே ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு ஜப்பானில் தான் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. டோக்கியோல நம்முடைய பாபாவுடைய சொந்த சொத்து இருக்கு, மிக அழகான இடம். இப்போ 14 ஏப்ரல்ல தான் வாங்கியிருந்தோம். 4 மாடி கட்டடங்கள். இப்பொழுதுதான் 14 ஏப்ரல்ல வாங்கப்பட்டது பாபாவுடைய வீடு. அங்கு சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மெயின் அங்கினுடைய சேவைகள் என்பது நம்முடைய பாரதத்தின் ஹடயோகம் உள்ளது இல்லையா, அதுதான் அங்கு மெயின். ஹடயோகம் ரொம்ப பாப்புலரானது. நிறைய பேர் வந்து ஹடயோகம் செய்கிறார்கள். அவர்களுக்கு தினசரி முழு நாளுமே ஹடயோகம். அவர்கள் அமருவார்கள், அவங்க பாடல் பாடுறது, நாள் முழுவதும் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எக்ஸசைஸும் வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு அவ்வளவு ஹடயோகத்தினுடைய அமைப்புகள் உள்ளது, சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. எனவே ஒரு சகோதரர் இருந்தார், ஹடயோகத்தினுடைய பெரிய சகோதரர். அவர் எப்பொழுது வந்தார் இந்தியாவில், அவர் இதை பார்த்துட்டு போனார். பெரிய பெரிய ஆசிரமங்கள் இருக்கல, சின்மானேந்த ஆசிரமம், அங்கேயும் போவார். ஜானகி தாதி அவரை சந்தித்தார். தாதி சொன்னாங்க, நீங்க ஹடயோக கத்துக்கிறீங்க இல்லையா, ராஜயோகம் மவுண்ட் அபு வாங்க, அதையும் கற்றுக்கொள்ளுங்கள். தாதி அவர்களுக்கு அப்படி திருஷ்டி கொடுத்தார்கள். அவர் வந்திருந்தார் கற்றுக்கொள்ள. ஜப்பானில் மெயின் சேவை என்பது ஹடயோகத்தினுடைய, ஹடயோகத்தின் மூலமாக தான் நாம் அவர்களை சென்றடைய முடியும். இரண்டாவதாக அங்கு தாய்மார்கள் இருக்காங்களே, மதர்ஸ், அவர்கள் ரொம்ப அமுக்கப்பட்டுள்ளார்கள், அடக்கப்பட்டுள்ளார்கள். அங்கு அவ்வளவு
சுதந்திரம் கிடையாது, வேலையும் செய்யணும், நேரமும் கிடையாது. அது ஒரு கட்டுப்பாடான உலகம், வலிமையான டிசிப்ளின் இப்ப பாருங்க லாக்டவுன் உள்ளது. நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். லாக்டவுன்லயும் கூட முழுமையாக லாக்டவுன் கிடையாது. அங்கு ஃபேக்டரிஸ் நடந்து கொண்டிருக்கிறது, சமூக கூட்டங்கள் நடப்பதில்லை, சோசியல் கேதரிங். ஏனென்றால் மக்கள் ஒழுக்கமாக இருக்காங்க. விஷயம் எல்லாருமே கடைகள் திறந்திருக்கிறது, மார்க்கெட் திறந்திருக்கிறது. ஆனால் அந்த சோசியல் கேதரிங் எதுவோ கல்யாணம், ஆன்மீக கூட்டங்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி விசேஷங்கள் பெரிய பெரிய எது நடக்கிறது அது நடப்பதில்லை, சோசியல் கேதரிங். மற்றபடி லாக்டவுன்ல இப்பொழுது கூட தொழிற்சாலைகள் நடக்கின்றது, வேலை பார்க்கணும் இல்லையா? இவ்விதமாக அந்த மக்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளுமே கட்டுப்பாடோட இருக்கிறாங்க. எங்களுக்கு மக்கள் சொல்றாங்க அவங்க ஹானஸ்டாவும் இருக்கிறாங்க, ரொம்ப நேர்மையாக. இது பகவானுடைய கொடுப்பினை அவர்களுக்கு. ஏதாவது பொருளை வைத்து சென்றால் இரவு முழுவதும் எடுக்கவே மாட்டார்கள், அங்கேயே இருக்கும். அங்க நேர்மையான உலகம். நானும் பார்த்திருக்கிறோம். இப்ப வரைக்கும் மற்ற சென்டருங்கள்ல அங்க நம்ம கிரில் போடல, கண்ணாடி தான் இருக்கிறது. இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம் அவங்க வாழ்க்கையில். இது வெளியினுடைய விசேஷத்தா, ஆனால் உள்ளுக்குள் அவர்களுக்கு ரொம்ப அழுத்தம், ஸ்ட்ரெஸ் உள்ளது. அழுத்தம் அதனால் தான் உள்ளது, உறவுகளுடைய விஷயம். ஏனென்றால் அவர்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவதே கிடையாது. இரண்டாவது, ராஜயோகம் கற்றுக்கொள்ளல, மெடிடேஷன் கற்றுக்கொள்வதில்லை. அவங்க நம்மிடத்தில் வருகிறார்கள், பாபாவுடைய ஞானத்துல ஃபேமிலி அன்பு வருகிறது. அங்க நேரமே இல்லை யாரையும் சந்திக்க, குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்ப அன்பை அடைகிறார்கள். மூன்றாவது, அங்கு நாம் சேவை செய்கின்றோம் இல்லையா, அது ப்ரூஃப் பண்ணி காட்டணும். எப்படி நாம் சிவ பாபா என்று சொல்கிறோம் என்றால் படத்தை காட்டிடுறோம், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதுவரை உங்களிடம் அனுபவம் செய்யவில்லை சிவ பாபாவுடைய வைப்ரேஷன் எதுவோ அது எவ்வளவு சுத்தமானது, அமைதியானது, பவித்திரமானது, எப்பொழுது அவர்கள் தாங்கள் அனுபவம் செய்கிறார்கள், சென்டர்ல ராஜயோகம் கற்றுக்கொண்டு அமர்ந்து, அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறார்கள் ஆமாம் சிவ பாபா. ஏனென்றால் பிராக்டிக்கல் ப்ரூஃப் விஞ்ஞான நாடு இல்லையா, எனவே ஒவ்வொரு விஷயத்தினுடைய பிராக்டிக்கல் ப்ரூஃப் வேண்டும். ஆக்சுவலி அங்கு புத்திசம் உள்ளது, புத்தருடைய மக்கள் தான் இருக்காங்க. எனவேதான் பாரதத்தின் மீது மரியாதை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் புத்தர் பாரதத்திலிருந்து வந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்துல ஒரு முறை போகிறார்கள் அங்க புத்த மடத்திற்கு, பெரிய கோவில். அங்கு சென்று அப்படி 3 முறை இவ்வாறு செய்கிறார்கள். நாங்க இப்பதான் புரிந்து கொண்டு ஏன் 3 முறை இவ்வாறு செய்கிறார்கள். 3 முறை ஓம் சாந்தி. ஆகையால் அவர்களும் கூட 3 முறை கை வணங்கி கை கூப்பி பகவானிற்கு, சூப்பர் பவருக்கு நினைவு செய்கிறார்கள். ஆனால் தினசரி வாழ்க்கையில் அவர்களுக்கு நம்முடையது எப்படி பாரதத்தில் சின்ன சின்ன கோவில்கள் வீட்டில் உள்ளது, அதே போல அவங்க வீட்டில் பூஜை அறை, புத்திஸ்ட் வச்சிருக்கிறாங்க பூஜை அறையா தங்களுடைய வீடுகளில். அதுல தினமும் அவர்கள் தங்களுடைய பூர்வீகளுடைய சேவை செய்யறாங்க. முன்னோர்கள் யார் இங்க நாம சிரார்த்தம் கொடுக்கிறோம் இல்லையா, திதி கொடுக்கின்றோம் இல்லையா, அங்கு அவர்களும் கூட அபோத்துன்னு சொல்ல சிரார்த்தத்தை போல அவர்கள் செய்கிறார்கள். இவ்விதமாக அங்கு நாங்கள் அவர்களுடைய சேவைகள் செய்கிறோம். சிரார்த்த நாட்களில், திதி நாட்களில் பூர்வீகமனுடைய அர்த்தம் சொல்றோம், அதனுடைய அர்த்தம் சொல்றோம். ராஜயோகம் அமர்ந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம், மெடிடேஷன் கற்றுக் கொடுக்கின்றோம். மூன்றாவது என்னவென்றால் அந்த குடும்ப அன்பு, சுத்தமான சூழ்நிலை. பாருங்கள், 24 ஜனவரி ஒரு பிலிம் மேக்கர் ஞானசரோவர் வந்திருந்தார் சாந்திவனத்திற்கு. 3 நாட்களுக்காக வந்திருந்தார் அவர். நீங்கள் பார்க்கலாம், ஒரு சயின்டிஸ்டும் அவருடன் வந்திருந்தார். அவர் நிறைய பேருடைய தியோரி என்னன்னா, தண்ணீர், இப்படி தண்ணீர்ல தண்ணீர்ல ஐ லவ் யூன்னு சொன்னா, தண்ணி ஐ லவ் யூன்னு சொன்னா அது கிறிஸ்டல் ஆகிறது, வடிவம் ஆகிறது. இந்த விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள். அந்த தண்ணீர் எப்படி வடிவமாகிறது, கிறிஸ்டல்லா. இப்ப டோக்கியோல நம்ம சென்டர் உள்ளது. 18 ஜனவரி அன்று நாங்கள் யோகம் செய்யறோம் இல்லையா, முழு நாளும் யோகம் செய்தோம், தண்ணீரை வைத்துட்டோம் நடுவில்.
எவ்வளவு தண்ணீரை சார்ஜ் செய்தோமோ யோகத்தினால் அந்த தண்ணீரை அனுப்பினோம். அந்த அவங்கள்ட்ட மிஷின் உள்ளது, அந்த மிஷின் இருக்கிறது. அவர்கள் அங்கு அந்த மிஷின் மூலமா கிறிஸ்டல் ஆக்குறாங்க, வடிவமாக போட்டோவினால். அவர்கள் தங்களுடைய உருவாக்கப்பட்ட பவர் பாயிண்ட்ஸ்ல சொல்லப்படுகிறாரு, பிரம்மகுமாரிகள் மூலமாக சார்ஜ் செய்த வாட்டர் ராஜயோகத்தின் மூலமாக எவ்வளவு அழகான கிறிஸ்டல் வடிவமாகி உள்ளது என்பதை அனைவருக்கும் காட்டுகின்றார்கள். இது சயின்டிஸ்ட் உலகம். அவர் மதுபன் வந்திருந்தார், சயின்டிஸ்ட். கூடவே ஒரு பிலிம் மேக்கர், சினிமா தயாரிப்பாளர் வந்திருந்தார். பாருங்க, பாபா அவர்களுக்கு எப்படி டச் பண்ணார். இந்த பிலிம் மேக்கர் இருந்தார் இல்லையா, இவருக்கு ஒரு மூளை கட்டி இருந்தது, பிரெயின் டியூமர். எல்லா டாக்டர்களும் தடுத்துட்டாங்க அவரை. அவர் நினைத்தார் என்னவென்றால், பாருங்கள், பாசிட்டிவ் நினைப்பதற்கான சக்தி இருக்கின்றது, பிரேயரும் ஒரு சக்தியாகும், மெடிடேஷனும் ஒரு சக்தி இருக்கின்றது. ஆகையால் அவர் பிறகு சயின்டிபிக்காக ஒரு படத்தை உருவாக்கினார், விஞ்ஞான பூர்வமா பிரேயர் செய்தார், மெடிடேஷன் செய்தார். இப்பொழுது முதல் தடவை வந்திருந்தார் இல்லையா ராஜயோகம், அதற்கு முன்னால இந்த விஷயம் இல்ல, பிரேயர், மெடிடேஷன், பாசிட்டிவ், இந்த மூன்றும் செய்திருந்தார். இதனால் அவருடைய மூளை கட்டி சரியாகி விட்டது, பிரெயின் டியூமர். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகி விட்டது. என்னால நிற்க முடியாது, இப்பொழுது நிற்கின்றேன். அப்படி அவர் ஒரு சினிமா பிலிம் தயாரித்தார். இத்தாலி, அமெரிக்கா, ஜப்பானுடைய சயின்டிஸ்ட் அவர்களிடத்தில் சென்று, அந்த பிலிம் சென்டர்களை சென்று, எப்படி நம்முடைய இந்த மனதில் கிரணங்கள் உருவாகிறது இல்லையா, பரவுகிறது இல்லையா, அந்த கிரணங்கள் எப்படி ஜீன்ஸை அட்டாக் பண்ணுகிறது, சயின்டிபிக்காக அவர் காட்டி இருக்கின்றார். மிக நல்ல சினிமா நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதை ஹிந்தியில உருவாக்கி அவேக்கனிங்ல போட கருணாபாயோட பேசி இருக்கும். காரியங்கள் நடக்கின்றிருக்கிறது. பேப்பர் ஒர்க் நாங்கள் வரும்போது அதனை சொல்லுவோம். மிக நல்ல படம், சினிமா, பிலிம். பாபா சொல்றாங்க இல்லையா, சயின்டிஸ்ட் இதான் தேடுறாங்க, ஆத்மாவையும் நாம் பார்க்கணும் என்று. ஆனா எங்க பார்க்க முடியும்? ஆனா சயின்டிஸ்ட் சொல்லி இருக்காரு, நாங்கள் ஆத்மாவை காட்டியே தீருவோம், பார்த்தே தீருவோம். ஆத்மா என்றால் என்ன பாருங்கள். அவர்கள் செய்வார்களா இல்லையா? ஆனால் நம்முடைய ஜீன்ஸ்ல பாதிப்பு ஏற்படுகிறது, மெடிடேஷனுடைய அது எல்லாமே அவர்கள் காட்டியுள்ளார்கள் முழுமையா. ஆகையால் நிர்வயர் இடம் அந்த பிலிம் மேக்கர் திருஷ்டி வாங்கினப்போ, நிர்வயர் பிரதர் 15 நிமிடம் அப்படி திருஷ்டி கொடுத்தார். எப்படி பாபா வராங்க இல்லையா, ஒரேடிய அசரீரியாக ஆகிவிட்டார். முதல் தடவையாக பிரம்மா பாபாவிடம் எப்படி நாம திருஷ்டி வாங்கணும், அசரீரி ஆகி விடுகிறோம், டிட்டாச் ஆகி விடுகின்றோம். ராஜயோகத்தினுடைய அர்த்தமே இதுதானே, ஆத்மா சரீரம் விடுபடுதல். அவருக்கு டிட்டாச்மெண்ட், விடுபடுதலுடைய அனுபவமானது. ஆத்மா சரீரத்திலிருந்து தனிப்பட்டது. இவ்விதமாக அவருக்கு இந்த அனுபவம் நிறைய நன்றாக இருந்தது. முதல் தடவையா வாழ்க்கையில் இதன் மீது அவருடைய அட்டென்ஷன், திருஷ்டியில, அதுவும் ஆன்மீகமா அந்த ஆத்மாவிற்கு அனுபவம் ஏற்பட்டது. இப்ப பாருங்க, ஒரு புது படம் உருவாக்குவாங்க, அவருக்கு என்ன அனுபவமானது அதை வைத்து. இந்த பிலிம் மேக்கர் இருக்காரு இல்லையா, அவர் இந்த பிரேயருடைய ஒரு படம் உருவாக்கி இருந்தார். அதை நாங்கள் அனைவரும் பார்த்தோம். ஞான சரோவரில் நாங்க நிறைய நூற்றுக்கணக்கானோர் இருந்தும் ரொம்ப சயின்டிபிக்கான பிலிம் காட்டினார்கள். ஏனென்றால் ஜப்பான் போன்ற நாடுகளில் நேரடிய ஞானம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதுவரை நாங்கள் அவங்களுக்கு ஆராய்ச்சி செய்து டேட்டா உருவாக்குறது, விஞ்ஞான பூர்வமா காட்டுதல், அப்பொழுதுதான் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அவங்களுக்கு யோக பட்டி நடக்கிறது இல்லையா, அப்ப நாங்க தண்ணீர் சார்ஜ் பண்ணுவோம். அது அவங்களுடைய கிளினிக் கொண்டு போய் சயின்டிஸ்ட் இடத்தில் அதனை அவர்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க. மிஷின் மூலமாக அது சரி செய்வார்கள். பிறகு அதை கிறிஸ்டல் ஆக்கி வடிவமாக்கி காட்டுவார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும் இல்லையா, எமோத்தின் தியரி, அந்த போட்டோ எடுக்கிற விஷயம் நீங்க கேட்டிருக்கலாம், ஜப்பானுடைய விஷயங்களை பற்றி. ஆகையால் எனவே இந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஒன்று, அங்கு நாம சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நகரம் உங்களுக்கு ஹிரோஷிமா. மில்லியன்ஸ் மக்கள் இருக்க, கோடிக்கணக்கான மக்கள்.
क्या था कि அவங்களுக்கு வந்து பிரெயின் பவர் இருக்குது, பண பவர் இருக்கிறது, விஞ்ஞான சக்தி உள்ளது. ஜப்பான் போன்ற நகரங்கள்ல முதல்ல நீங்க டோக்கியோ போங்க, கேத்தோ, அதான் அவங்களுடைய தலைநகரம். ரொம்ப மெடிடேட்டிவாக இருக்கிறார்கள். மக்கள் எளிமையாக, எப்படி இயற்கையினுடைய வழிபாடு செய்பவர்கள், அழகான பூந்தோட்டம், புத்தர், அமைதி விரும்புபவர்கள், ரொம்ப மஜா வரும். ஆனால் எப்பொழுது இவர்கள் அவங்களுக்கு இந்த அழிவு வந்தது, அவர்கள் ஃபேக்டரிஸை உருவாக்குறது, கம்பெனி உருவாக்குறது ஆரம்பம் செய்தார்கள். இப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் தென்படுகிறது டோக்கியோவில். உங்கள யாராவது டோக்கியோ போயிருக்கீங்களா? ஜப்பான் போயிருக்கீங்களா? உங்கள யாரும் போகல. டோக்கியோவில் ஒரு மிகப்பெரிய சிட்டி, நகரம், நிறைய அங்க ஃபேக்டரிஸ் இருக்கிறது. மக்களுக்கு வந்து அங்க போய் பார்த்ததில்லை. ஏனென்றால் நேரம்ங்கிறது அவங்களுக்கு மணி, ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டார்கள். யாரையாவது பாருங்க, டாக்ஸி டிரைவரை பார்த்தா கூட தவறான வழி சொன்னால் எவ்வளவு நேரத்தை வீணடிச்சிட்டீங்க பாரு. எனவே டைம் இஸ் மணி, நேரமே பணம். ஒரு நிமிடத்தினுடைய ஸ்ட்ரெச்சர் ப்ரோக்ராம் போடணும். ஹை ஸ்ட்ரெச்சர் சயின்ஸ் வேர்ல்டு ஜப்பான். எனவே அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டேதான் இருக்கும். அங்கு அவர்கள் மக்கள் மிக அதிகமாக இருக்காங்க. இப்பொழுது பாதி மக்கள் தொகை உங்க எல்லாருக்கும் தெரியல, இளமையாக இருக்காங்க. இந்தியாவில் தெரியும் தானே உங்களுக்கு, இந்தியாவில் 65% இளைஞர்கள் இருக்கிறார்கள். இது வந்து இளைஞர்களுடைய நாடு, உலகிலேயே பாரத நாடு. அங்கே ஜப்பானில் வயதானவர்கள் தாங்க தென்படுறாங்க மிக அதிகமாக. ஏனென்றால் விலை அதிகமான காஸ்ட்லி நாடு. எனவே ஆகையால் ரொம்ப வயதானவர்கள், யார் குழந்தைகள் இருக்காங்க ப்ரொஃபஷனல்ல, அவர்கள் ஒன்றாக இருப்பதில்லை, வேலை செய்கிறார்கள், அவங்க வீட்டுல இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் அங்க கவனித்து, பாரதத்தின் கலாச்சாரம், பாரதத்தில் எப்படி மூத்த மகன் இருக்காருன்னா பையன், அவர் தன்னுடைய அம்மா அப்பாவை கவனிச்சுக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. அங்கேயும் அப்படிதான். அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க தங்களுடைய அம்மா அப்பாவை கவனம் கொடுக்கறாங்க. யார் பெரியவங்களா இருக்காங்க வீட்டுல, அவங்க கூடவே இருக்கிறார்கள். கொஞ்சம் அவங்க வந்து ஒரு பாரதத்தோடு சேர்ந்த அமைதி விரும்பும் நாடு, தேசம். ரொம்ப பொலைட்டாவும் இருக்கிறார்கள் மக்கள், நேர்மையாவும் இருக்கிறாங்க. எனவே சேவை அந்த கணக்குப்படி கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில முதலிய பண்புகள் உள்ளது, நல்ல சமூகம் நன்றாக இருக்கிறது. 3 விஷயங்கள் மீது மட்டுமே நாங்கள் கவனம் கொடுக்கிறோம். குடும்ப அன்பு, எக்ஸ்பிரஸை எப்படி வெளிப்படுத்துதல், 3வது நாம் அவர்களுக்கு யோகம், ராஜ யோகம், மெடிடேஷன், அமைதிக்காக கற்றுக் கொடுக்கின்றோம். ஆகையால் புத்தர் பாருங்கள், நிர்வாணம் வரைக்கும் அவர்கள் சென்று விடுகிறார்கள். யோகத்தில் அமர்ந்தால் நிர்வாணம் போயிடுவாங்க, அமைதியாகி விடுகிறார்கள். ஆனால் பகவான் இருக்கின்றார், பகவானுடன் சம்பந்தம் இணைக்கணும், பகவானுடன் பேசணும், அவர்களுக்கு தெரியாது இது. ஆகையால் நாங்கள் அதனை அவர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் இதனை நான் பார்த்தேன், எப்பொழுது அவங்க சைவம் ஆகின்றார்கள், அவங்க செலிப்ரேட் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க தினமும் கிளாஸ் கேட்க வராங்க. ரொம்ப அதிசயமா அவங்க வந்து குளிரோ வெயிலோ புயலோ சுனாமியோ ஒரு கமிட் பண்ணிட்டா வந்து கொண்டே இருப்பார்கள், நிற்க சோம்பேறித்தனமாக இருப்பதில்லை. எங்களால வர முடியாது, இன்னைக்கு புயலா இருக்கிறது, மழையா இருக்கு, வரமாட்டோம், எப்படியாவது கமிட் பண்ணிட்டா வந்து விடுகிறார்கள். அவங்க கமிட்மெண்டை நாங்கள் பார்த்தோம், இவங்க ரொம்ப நன்றாக இருக்கின்றார்கள். எனவே இந்த தேசம் அதனாலதான் முன்னேறுகிறது, தங்களுடைய கமிட்மெண்ட் காரணத்தினால. ஞானத்துல அவங்க கமிட் ஆகி விடுகிறார்கள். ஒரு தடவை காலை கிளாஸுக்கு வந்து கொண்டாங்க, மாலை வருகிறார்கள், மாலை வருவாங்க, காலை வந்தால் காலை, பின் திரும்பி பார்ப்பதிலே. ஒரு தடவை கமிட் ஆயிட்டாங்க, ஒவ்வொரு விஷயத்தை புரிந்து கொள்கிறார்கள். இவ்விதமாக அவர்கள் வருகிறார்கள். பிராமணர்கள் பக்கா இருக்கிறவங்க பக்காவா இருக்காங்க. யார் வருகிறார்கள், பாபா முரளி கேட்கிறாங்க, முழு முரளி கேட்கின்றார்கள். இப்பொழுது அங்கு என்னவென்றால், ஹீரோஷிமாவில பாம் போடப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த நகரம் இப்ப மீண்டும் உருவாகிவிட்டது. அங்க பாம் போட்டதாகவே தெரியவில்லை.
ஒரு விஷயம் அங்கு விசேஷமாக இருக்கின்றது. மிக நன்றாக அதனை உருவாக்கி விட்டார்கள். பாம் போட்டதாகவே தெரியவில்லை. ஒவ்வொரு வருடமும் ஒரு புரோகிராம் அங்கு செய்கின்றோம். எங்க பாம் போடப்பட்டதோ அங்கு மியூசியம் உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கு நாங்கள் ஹால் வாங்கி வருடத்தில் ஒரு முறை நாங்கள் பாபா நினைவு செய்யறால ஹீரோஷிமாவை ஒரு தடவை பாபா சேவையை நாங்கள் செய்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எப்ப புரோகிராம் செய்யறோம், வாரத்தில் ஒரு வாரம் யோகம் செய்கின்றோம். ஹிரோஷிமாவினுடைய மியூசியம் பார்க்கின்றோம் இல்லையா, உள்ளே அங்கு ஒரு ரூம் இருக்கின்றது. அங்கு எப்பொழுது செல்கின்றோமோ வைராகியம் வருகின்றது. இந்த பாம்னா என்ன, மனிதன் என்ன செய்திருக்கிறார்கள், நகரையே அழித்து விட்டார்கள், ஊரையே. அது எல்லாமே அங்கு காட்டப்படுகிறது. காலை சூரியனுடைய உதயம் குழந்தைகள் சைக்கிள்ல ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க, தொழிற்சாலைகளுக்கு போறாங்க, தாய்மார்கள் சமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரம் என்ன நிலைமையானது அவர்களுக்கு, அது எல்லாமே அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அவங்க எதை காட்டுகிறார்களோ அது அப்படிப்பட்ட விஷயங்கள். அந்த ரூம்ல 500 பேர் கூடி இருந்தாலும் ஒரேடிய சன்னாட்டமாகி விடுகின்றது, ஒரேடிய சன்னாட்டமாகி விடுகின்ற மக்களுக்கு வைராகியமே வந்து விடுகின்றது. நாம் ஒருபோதும் இவ்வாறு தவறு இரண்டாவது செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. எனவே எப்ப அந்த ரூமை விட்டு வெளியில் வருகின்றோம், அங்கு ஒரு கல்லு இருக்கின்றது, அதில் எழுதப்பட்டு இருக்கின்றது, ஏ மனிதா, நீங்கள் மீண்டும் இந்த தவறு செய்யாதீர்கள்.